அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 28/1/2026 விசுவாவசு வருடம் தை மாதம் 14ஆம் நாள் புதன்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரை, மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 12லிருந்து 1:30 மணி வரை. குளிகை 10:30 12 மணி வரை. யமகண்டம் 7:30 9 மணி வரை. இன்று சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:36 மகர லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு, உங்களுக்கு வராகி அம்மன் பிடிக்கும் அப்படின்னா வராகி தாயை போற்றி என்ற வாசகத்தை 3 முறை பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருக்குங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு தோஷமோ அல்லது நீங்கள் பரிகாரம் செய்ய வேண்டியது ஏதாவது இருக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கும். எதிர்பாராமல் கூட வரலாம். இதையெல்லாம் நீங்கள் சரி செய்யணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்கும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். இன்று மகிழ்ச்சியற்ற மற்றும் பாதுகாப்பு அற்றதுமான உணர்வு சிறிதளவு காணப்படலாம். தளர்வாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டியது நல்லது. பணியை பொறுத்தவரை இன்று பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய கடின உழைப்பு வேண்டும். பணியிடத்தில் சில தவறுகள் செய்ய நேரிடலாம். அதனால் உங்களது மேலதிகாரிகளின் நன்மதிப்பை இழப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தொடர்பாடலின் போது பிரச்சனைகள் ஏற்படலாம். நல்ல மனநிலை இன்று காணப்படாது. எனவே பேசுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை பயனுள்ள வகையில் பணத்தை உங்களால் செலவழிக்க இயலாது. நிறைய பணம் இருந்தாலும் தேவையற்ற செலவுகளை செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தொண்டை வலி ஏற்பட வாய்ப்புள்ளது. குளுமையான உணவு வகைகள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை பொறுமையான முறையில் கையாள வேண்டும். எதிர்மறை விளைவுகளை தவிர்க்க இசை கேட்டல், திரைப்படங்கள் பார்த்தல் போன்ற கேளிக்கை நிகழ்ச்சிகளில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். பணியை பொறுத்தவரை பணியில் நல்ல தரத்தை நீங்கள் பராமரிக்க இயலாது. அது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சில சச்சரவுகள் ஏற்படலாம். சிறந்த தொடர்பாடல் மூலமாக அத்தகைய சிக்கல்களை தவிர்க்க வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக செலவினங்கள் காணப்படலாம். தடைகள் காரணமாக ஸ்திரத்தன்மை குறைந்து காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் எரிச்சல் ஏற்படலாம். இது உங்களுக்கு சற்று கவலையை ஏற்படுத்தும் விதமாக அமையலாம். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய சுய வளர்ச்சியில் தடைகள் காணப்படலாம். அமைதியான அணுகுமுறை மிகவும் அவசியம். தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. பணியை பொறுத்தவரை பணி உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில் அமையாது. சக ஊழியர்களிடமிருந்து தேவையான ஒத்துழைப்பு கிடைக்காது. இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியான மனநிலை காணப்படாது. இதன் காரணமாக துணையிடத்தில் எரிச்சலை வெளிப்படுத்துவீர்கள். அறிவுக்கு பயன்படாத விஷயங்களை பேசுவதை தவிர்ப்பது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் குறைந்த அளவில் காணப்படும். பண இழப்புகள் நேர வாய்ப்புள்ளது. பணத்தை கையாளும் போது கவனமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோள்பட்டை அல்லது கணுக்கால் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது. இதனால் மன அழுத்தம் ஏற்படலாம். கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய சுய முயற்சியின் மூலமாக வெற்றி காண்பீர்கள். அதே சமயத்தில் நீங்கள் சில சமயங்களில் திருப்திகரமற்ற நிலையை உணர்வீர்கள். எனவே உயர்ந்த தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள்வது நல்லது. பணியை பொறுத்தவரை பணியில் பிரகாசிப்பீர்கள். குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பீர்கள். பணியை மிகவும் மகிழ்ச்சியோடு செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான சந்திப்பும் பயனுள்ள பேச்சுவார்த்தைகளும் மகிழ்ச்சியை கொடுக்கலாம். சந்திப்பின் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி நன்கு திட்டமிடலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு அதிகமாக காணப்படும். பயனுள்ள நோக்கங்களுக்காக உங்களுடைய பணத்தை செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியத்தில் எந்தவிதமான குறைபாடுகளும் காணப்படாது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களிடத்தில் நிறைந்திருக்கக்கூடிய ஆர்வம் காரணமாக செயல்களை விரைவாக செய்து முடிப்பீர்கள். உங்களுடைய நலனுக்கான பயனுள்ள முடிவுகளை எடுப்பதற்கான போதுமான மன ஆற்றல் உங்களிடம் காணப்படும்.
பணியை பொறுத்தவரை உங்களிடத்தில் காணப்படக்கூடிய சிறப்பு தகுதிகள் காரணமாக பணியை சிறந்த முறையில் ஆற்றுவீர்கள். பணிக்கு அங்கீகாரம் கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் உணர்ச்சி பூர்வமான எண்ணங்கள் காணப்படலாம். அவற்றை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். நல்லுறவை வளர்ப்பதற்கு இது உதவும். நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பணத்தை சேமிக்க முடியும். வங்கி இருப்பு அதிகரிக்கும். இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியின் காரணமாக உங்களிடம் காணப்படக்கூடிய உற்சாகம் உங்களை துடிப்பாகவே வைத்திருக்க உதவும். கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய கவலை மற்றும் பாதுகாப்பற்ற உணர்வுகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். எதிர்மறை எண்ணங்கள் கூட இன்றைய நாள் சாதகமான நாளாக இருக்கும். அதிசயங்களை சாதிப்பேன் என்று நினையுங்கள். பணியை பொறுத்தவரை பணிகளை ஆற்றுவதற்கான தைரியமும் நேர்மறை ஆற்றலும் உங்களிடம் காணப்படலாம். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணி உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய தடைகளை எதிர்கொண்டு சமாளிப்பதற்கு இது உதவும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையை நம்ப வைப்பது கடினமாக உணர்வீர்கள். கருத்து வேறுபாட்டிற்கான வாய்ப்புகளும் அறிவுபூர்வமற்ற விவாதங்களும் காணப்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று குறைந்த அளவு பணமே காணப்படும். அதிக செலவினங்கள் செய்ய நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது. தொண்டை எரிச்சலுக்கு வாய்ப்புள்ளது. இது உங்களுக்கு சற்று கவலையை ஏற்படுத்தும் விதமாக அமையலாம். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் பொறுமையை சோதிக்கப்படக்கூடிய நாளாக அமையலாம். எனவே இன்றைய நாளை நீங்கள் திட்டமிட வேண்டியது நல்லது. பிரார்த்தனையில் ஈடுபடுத்திக் கொள்வதும் மந்திரங்கள் கேட்பதும் உங்களுக்கு நல்வழிகாட்டியாக அமையும். பணியை பொறுத்தவரை உங்களுக்கு சாதகமான முறையில் நேர்மறையான பலன்களை பெறுவதற்கு நீங்கள் ஒழுங்கான முறையிலே வேலை செய்ய வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக துணையோடு மோதல் ஏற்படலாம். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். நட்பான அணுகுமுறையும் விஷயங்களை லேசாக எடுத்துக்கொள்வதும் நன்மையை கொடுக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவினங்களை சந்திக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சாந்தமாக இருக்க வேண்டியது நல்லது. தீவிரமான எண்ணங்களையும் உணர்ச்சி வசப்படுவதையும் தவிர்த்து விடுங்கள். அவை உங்களுடைய ஆரோக்கியத்தில் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தலாம். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் சுதந்திரமான மனநிலையில் இருப்பீர்கள். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். பணியை பொறுத்தவரை பணியில் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். திறமைகள் உங்கள் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும். குடும்பத்தை பொறுத்தவரை காதல் வயப்பட்ட அணுகுமுறையை மேற்கொண்டிருப்பீர்கள். காதலை உங்கள் துணை நம்பத்தக்க வகையில் வெளிப்படுத்துவீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணத்தை பொறுத்தவரை இன்பகரமான நிலை இருக்கும். முக்கியமான முதலீடுகளுக்கான முடிவுகளுக்கு இன்றைய நாளை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்புடன் காணப்படும். நீங்கள் தேக ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மறக்க முடியாத நாளாக இருக்க காண்பீர்கள். உங்களுடைய இலக்குகளை அமைத்துக்கொண்டு அதில் வெற்றி காணும் நிலை உருவாகலாம். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சாதகமான சூழலே காணப்படுகிறது. நீங்கள் ஆற்றிய பணிக்காக ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகளை பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய நேர்மறையான அணுகுமுறை மற்றும் நல்ல புரிந்துணர்வு மூலமாக துணையோடு நல்லுறவை உருவாக்க முடியும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு அதிகமானதாக இருக்கும். நிதியை பொறுத்த அளவில் சுதந்திரமானதாக இருப்பதற்கான திறனை உங்களால் வளர்த்து கொள்ள முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரிப்பீர்கள். நிறைய ஆற்றல் இருப்பதன் காரணமாக நல்ல ஆரோக்கியத்தோடு சிறந்து காணப்படுவீர்கள். மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டிய நாளாக அமைகிறது. மன எழுச்சிக்கு இடம் அளிக்காதீர்கள். அணுகுமுறையில் தளர்வாக இருப்பது நல்லது. தியானம் மேற்கொள்வது நல்லது. பணியை பொறுத்தவரை பணிகள் கடுமையாகவும் அதிகமாகவும் காணப்படலாம். அமைதியான முறையில் பணியாற்ற சக பணியாளரிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சில கருத்து வேறுபாடுகள் காணப்படலாம். துணையார் உங்களுடைய கருத்தை ஒத்துக்கொள்ள மறுப்பு தெரிவிப்பதன் காரணமாக மகிழ்ச்சி குறையும். நிதி நிலைமையை பொறுத்தவரை செலவினங்கள் அதிகமாக காணப்படலாம். வீட்டு புனரமைப்பிற்காக அவசியம் செலவு செய்ய வேண்டியது இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொண்டை வலி இருக்கும் நாளாக அமைகிறது. ஓய்வாகவும் அமைதியாகவும் மனநிலையில் இருப்பது மிகவும் உங்களுக்கு நல்லது. ஓய்வான மனநிலைமை உங்களுக்கு ஆரோக்கியத்திற்கு மிகவும் உதவும். கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் வகையில் நீங்கள் செலவுகளை செய்ய நேரிடலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பது இன்று உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது. சக பணியாளரிடமிருந்து போதுமான ஆதரவு கிடைக்காது. அவர்களால் சில சிக்கல் ஏற்படலாம். குடும்பத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் காதலுக்கு உகந்த நாள் அல்ல. துணையிடத்தில் உணர்ச்சி வசப்படுவதன் காரணமாக சில சிக்கல் நேரிடலாம். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை குறைந்த அளவில் பணம் காணப்படலாம். தேவையற்ற செலவினங்களை எதிர்கொள்ள நேரிடலாம். திறமையாக பணத்தை கையாள வேண்டியது மிகவும் நல்லது.
இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல்நலத்துக்காக இன்று பணத்தை செலவழிக்க நேரிடலாம். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். மீனம் ராசி நண்பர்களே, உங்களுடைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய நல்ல திட்டமிடலும் உறுதியும் கொண்டு செயல்பட வேண்டும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டியது நல்லது. பணியை பொறுத்தவரை சாதகமான சூழலே காணப்படும். குறைந்த நேரத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள். இது மேல் அதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கும். குடும்பத்தை பொறுத்தவரை நல்ல மனநிலை காரணமாக துணையோடு நேரம் நல்ல விதமாக கழியும். நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் அதிக அளவில் பணம் இருக்கும். பயனுள்ள நோக்கங்களுக்காக செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக முழு ஆரோக்கியத்தோடு இருப்பீர்கள். என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருப்பது என்று பார்த்தோம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.